இந்த தான் தோன்றி புத்தர்கள் வடக்கு கிழக்கில் வருவதும் செல்வதும் இது புதிதான விடயம் அல்ல. ஆனால் தற்போதைய சூழலை மையப்படுத்தி இந்த விவகாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதோடு கூட பின்புலத்தில் இருக்கின்றவர்களை பார்க்க போனால் ஞானசார தேரர்கள் போன்ற பல அ இனவாதத்தை, மதவாதத்தை மட்டுமே வைத்து காய் நகர்த்தக்கூடியவர்கள் தான் இந்த பின்புலத்திலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் தமிழ் மக்களும் விழிப்பாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே எங்களுடைய உணர்வோடு கூட உணர்வெழுச்சியை தூண்டுவித்து அதை வைத்து ஒரு அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு காலகட்டமாக காணப்படுகின்றது. எதிர்வரும் காலத்தில் தமிழர் தாயக நில பிரதேசங்களிலே மாவீரர் நாள் எழுச்சியாக கொண்டாடப்பட இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு பிரச்சனையையும் தோற்றுவிக்கின்றார்கள். நேற்றைய தினத்தில் கவனித்திருப்பீர்கள். பாதுகாப்பு அமைச்சர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது, இலங்கையிலே விடுதலை புலிகளை நினைவு கூற தடை. ஆனா மாவீரர் நாள் கொண்டாடலாம். விடுதலை புலிகளை நினைவு கூற தடை என்கின்ற அறிக்கை வெளியிடப்பட்டது. அருண் சித்தார்த் போன்றவர்கள் கூட அவ்வாறு நினைவு கூறுபவர்களை நாங்கள் அடையாளம் காட்டி தர நான் தயார், பயங்கரவாத திட்டத்தை அவர்கள் கைது செய்யுங்கள் என்கின்ற இதை கூட அவருடைய தளத்திலே அவர் வெளியிட்டிருந்தார். இவ்வாறான ஒன்றுக்கொன்று முரண்பாடான சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது.